சார் சொல்லுங்க சார், உங்களுடைய எஸ்எஸ் ப்ரொமோட்டர் பத்தி சொல்லுங்க சார். நம்ம எஸ்எஸ் ப்ரொமோட்டர்ஸ் மதுரையில வந்து நம்ம கேட்கறது பஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. முதல்ல 6 வருஷத்துக்கு மேல நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கோம். இது வரைக்கும் சர்வீஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரா அவங்களுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து லோ பட்ஜெட் லேண்ட்ஸ் வந்து தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்குமே இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை எப்படி அவங்களுக்கு நம்ம நிறைவேற்றி முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு நம்ம பண்ணி. இதை தவிர்த்து அப்படின்னா நம்ம டிடிசிக்கு அப்ரூவ் லேண்ட்ஸ் பிளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் வந்து ஃபார்ம் லேண்டா கவர்மெண்ட் ரூல் படி 21 சென்ட்டுக்கு மேல பிரிச்சு கொடுக்குறோம். அந்த விஷயம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஃபார்ம் லேண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் லேண்டா மட்டும் கொடுத்துருப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. இப்போ அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கணும், அப்புறம் லாங் டேர்ம் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உள்ள செடி வச்சு தண்ணி வசதி இருக்கு, அதை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, மரத்தை வளர்த்து கொடுத்த வரைக்கும் எல்லா பராமரிக்கிறதும் நம்மளே பார்த்துக்கிட்டு இது வரைக்கும். சோ இது வரைக்கும் நம்ம முடிச்ச எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இப்போ வரைக்குமே நம்ம கஸ்டமருக்கு அந்த இடத்துல நமக்கு இருந்து செக்யூரிட்டி வச்சு பாதுகாப்பு பராமரிப்பு இப்போ வரைக்குமே பண்ணிட்டு. சோ எல்லாம் சொல்லுவாங்க இடம் எங்க இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிளா இருக்கும். இப்ப இடம் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா அப்ப நான் சம்பாதிச்ச காசு ஒரு இடத்துல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடோட இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்துல சர்வீஸ் ரிலேட்டடாவும் நம்ம அவங்க சைட்ல இருந்து திங்க் பண்ணி நம்ம, அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து உங்களை ஏமாத்துறேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில நான் நாளைக்கு இருக்க முடியாது. சோ அப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா யாருக்கு உண்மையா இருக்கணும், உங்களுக்கு தான் உண்மையா இருக்கணும். சோ அப்ப கஸ்டமருக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என் சைட்ல இருந்து 100% நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன். ஓகே.